ஆண்டின் பொதுக்காலம் தொடக்கத்திலே இயேசுனுடைய போதனைகளை பற்றி வாசிக்கிறோம். அவர் போதனையை கேட்டு மலைத்து போனார்கள். கடவுளுடைய வார்த்தையே பலம் உள்ளது. தொடக்க முதல் இருந்த அதே கடவுளுடைய வார்த்தை தான் மனிதனாக பிறந்து அதே கடவுளுடைய வார்த்தை தான் வார்த்தையாக வெளிவருகிறது. எனவே இயேசுனுடைய போதனைகள் எல்லாம் இயேசுவே தான். புரிதலுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த யோவான் நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார், அந்த வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அதை நினைத்துக் கொள்வோம். எனவே இயேசுனுடைய வார்த்தைகள், அந்த போதனைகள் மிகவும் பலமுள்ளதாக, உள்ளத்தை ஊடுருவதாக இருந்தால் செவிசாய்ப்போம். நற்செய்தியை தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். பொது காலத்திலே இயேசுனுடைய அந்த தொடக்க பயணத்திலே உடன் இருக்க போகிறோம். எனவே கூர்ந்து கவனிப்போம். கடவுளுடைய வார்த்தை பலம் உள்ளது தான். முதல் வாசகத்திலே கடவுளை நம்பி இறைவாக்கினர் சாமுவேலின் அம்மா இறைவாக்கினர் சாமுவேலை குழந்தையாக கருதரித்து பெற்றெடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்த நிகழ்வை வாசித்தோம். கடவுளுடைய வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு செவிசாய்ப்பிற்கும் நம்பிக்கைக்கும் நம்மை அழைத்து செல்லும் இந்த உலகிலே. அதை நம்பினால் அது நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழிநடத்தும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.